அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நீட் 2026 மே மாதம் 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமினேஷன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஷின் பேப்பர் வந்து எக்ஸாமினேஷன்ஸுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் அந்த அகாடமிக்கு வச்சிருக்க நிறைய பேருக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத என்டிஏ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து நீட் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சார், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீட் ஆஸ்பிரன்ஸ் யார் யாரெல்லாம் படிச்சிருந்தாங்களோ 1 இயர் 2 இயர்ஸ் இல்லை ரிப்பீட்டர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு திரும்ப எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி நல்லா ஈஸி டு மாடரேட் இருந்ததுனால நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. எவ்ரிபடி ஸ்கோர் தட் ஒன் அபோவ் 300 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 350 360 அவுட் ஆஃப் 360 அப்படின்னு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியும் ஈஸி டு மாடரேட் கொஷின் தான். ஃபிசிக்ஸ் வந்து மாடரேட் கொஷின்ஸ் அப்படின்றதுனால எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸும் ஹாப்பி, ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பி. ஸோ நம்ம எஃபோர்ட் எடுத்திருந்தோம், நமக்கு நல்ல மார்க் வந்திருக்கு அப்படின்றதுனால சந்தோஷமா இருந்தாங்க. பட் இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதீதமான பயத்துக்கு உட்படக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய கோல் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றது தான், நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்றத நம்மளுடைய கோல். ஸோ அதற்காக நீட் எக்ஸாமினேஷன்ஸ் திரும்ப வச்சாங்கன்னா கஷ்டமாக வைப்பாங்களா, இதே பேட்டர்ன் இருக்குமா, எப்படி வரும், திரும்ப நம்ம எப்படி படிக்க போகிறோம், திரும்ப எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி எந்த விதமான கன்ஃபியூஷன் நீங்கள் வரக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் மார்க் வரப்போகுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்னைக்கு 12 மே 2026 என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் கண்டினியூவேஷன்ஸ் ஆஃப் ப்ரெஸ் ரிலீஸ் டேட்டட் 10 மே 2026 நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விஷஸ் டு இன்ஃபார்ம் கேண்டிடேட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஆஃப் த ஃபாலோயிங் டிசிஷன் taken in the respect of NEET 2026. NTA had on 8 May 2026 referred to that matters then under the consideration to the central agencies for independent verifications and necessary action consistent with its standing commitment to the fair, secure and credible conduct of the national examination entrusted to it. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன் மே 3 நடந்துச்சு. அதுக்கப்புறமா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்டிஏக்கு கிடைச்சிருக்கு. அந்த என்டிஏல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஜெனூனாக நடத்தணும், கொஷின் பேப்பர் எதுவும் லீக் ஆகக்கூடாது, இதில் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்டிஏ. பட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, சில இடங்களில் ஏற்பட்ட அந்த கொஷின் லீக்கால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான நம்பகத்தன்மை என்பது இழந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் இன்புட்ஸ் subsequently examined by NTA in coordination with the central agencies and the investigative findings shared by the law enforcement agencies, and in order to ensure that there is a transparency in the system, the National Testing Agency with the approval of the Government of India has decided to cancel the NEET UG 2026 examination conducted on May 3, 2026 and reconduct the examination on the dates that will be notified separately. என்ன சொல்றாங்க? ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவங்க கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் இப்போ ராஜஸ்தானில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், கொஷின்ஸ் வந்து லீக் ஆனது உண்மைதான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து தவறுதலாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விசாரணை வந்து ரொம்ப பெருசாக பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பேரை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது, டைம் எடுக்கும். இதனால நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ 22 lakhsலேருந்து 23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாமினேஷன்ஸில். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் ரீ எக்ஸாமினேஷன் வச்சுருங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து 3 years வந்து பேன் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நீட்டு மே மந்த்து 3ஆம் தேதி நடந்த 2026க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ரீ எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க. ரீ எக்ஸாமினேஷன் டேட் வந்து என்டிஏ இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த இன்புட்ஸ் ரிசீவ்டு பை என்டிஏ டேக்கன் டுகெதர் வித் த ஃபைண்டிங் ஷேர்டு பை த law enforcement agencies established that present examination process could not be allowed to stand. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன்ஸை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, இந்த இப்போ நடந்த எக்ஸாமினேஷன்ஸை கண்டினியூ பண்ணக்கூடாது, அதை ப்ராசஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
The reconducted examination dates along with the reissued admit card schedule will be communicated to the official channels of the agency in the coming days. வருங்காலத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் இந்த ரீஎக்ஸாமினேஷன்ஸ்க்கோசரம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ அட்மிட் கார்டு கொடுக்க போறாங்க, அந்த டேட்டை கொடுக்க போறாங்க. இது எல்லாமே வந்து என்டிஏவுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் கொடுக்க போறாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has further decided to refer the matter to the Central Bureau of Investigation. சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு, நிறைய கொஸ்டின் ரிலீஸ் ஆயிருக்கு, தட் இஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்றதுனால சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க ஃபார் a comprehensive inquiry and into the allegations therein. NTA will extend full cooperation to the Bureau and will provide all materials, records and assistance the inquiry requires. சிபிஐக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவைப்படுதோ இது எல்லாமே யார் கொடுக்க போறாங்க? என்டிஏ வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், திஸ் டிசிஷன் ஹஸ் பீன் டேக்கன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் and in recognitions of the trust on which the national examination system rests. ஸோ இது எதனால இது எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்டிஏ மீது மாணவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பேரண்ட்ஸ் வச்சிருக்கிற நம்பிக்கையே வீண் போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த எக்ஸாமினேஷன் ரீஎக்ஸாமினேஷன் இருக்கிறாங்க. த ஏஜென்சி இஸ் கான்சியஸ் that the reconduct will cause the real and significant inconvenience to the candidates and their families. கண்டிப்பா என்டிஏ என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீஎக்ஸாமினேஷன்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலை பாதிக்கப்படும், குடும்பம் அவங்களுடைய மாணவர்களுடைய குடும்பங்கள் வந்து நிறையவே பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. என்டிஏ டஸ் நாட் டேக் தட் கான்சிக்வன்ஸ் லைட்லி. இதை வந்து சாதாரணமா அவங்க எடுத்துக்கல. The decision has been taken because the alternative would have the cost greater and more lasting damage to the trust. இல்ல சார், வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா? ஸோ இவங்களை இம்மிடியட்டா கண்டுபிடிச்சி கேரளாவில இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் கொஸ்டின் போயிருக்கு. இடையில எத்தனை ஸ்டேட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அவங்க பேசியிருக்காங்கன்னு தெரியல. கொஸ்டின் பேப்பரை ஹேண்ட் ரிட்டனா எழுதியிருக்காங்க, அது இல்லாமல் அதை பிடிஎஃபாக மாற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஜி ஹாஸ்டல் ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ராஜஸ்தான்ல. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காரணகர்த்தாவா இருந்திருக்காரு. இவருக்கு எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிது, அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரு, அவங்க யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் எந்தெந்த சேனல்ஸ் எல்லாம் போயிருக்கு, வாட்ஸ்அப் போயிருக்கா, டெலிகிராம்ல போயிருக்கா, பிரிண்டட் மெட்டீரியல்ஸா போயிருக்கா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தங்க வச்சு இந்த 150 கொஸ்டினை மனப்பாடம் பண்ணிடுங்க, இந்த 150 கொஸ்டின் அப்படியே நீட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 150 கொஸ்டின்ஸும் 100% என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டோவா கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம் அதான். இப்போ ஒரு கொஸ்டின் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த பேட்டர்ன்ல இருக்கும் கொஸ்டின் ஒன்னொன்னு. ரெண்டாவது வந்து அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் பிளஸ் அந்த கான்செப்டாச்சும் மாறும். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 300 கொஸ்டினை ரெடி பண்ணி இது வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி, சரி ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டுக்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 180 கொஸ்டின்ல 150 கொஸ்டின்ஸ் டிட்டோவா வாட் இஸ் ஹேப்பன் தட் ஒன். இந்த 300 கொஸ்டின்ல 150 கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதுல? நீட் எக்ஸாமினேஷன்ல. எப்படி? ஸோ இது வரைக்கும் எல்லா விதமான மார்க் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 to 10% அதிகபட்சம் நான் சொல்றேன், 10% தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுங்களேன், பயாலஜில ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிறேன், 90 கொஸ்டின்ஸ் கொடுத்து நான் மார்க் டெஸ்ட் வைக்கிறேன்னா நீட் பேட்டர்ன்ல இருக்கும். நீட்டு என்ன மாதிரியான டஃப்னஸ் வருது அந்த வேல்யூ நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் 90 கொஸ்டின்ஸ்ல 80 கொஸ்டின்ஸ் நான் வச்ச கொஸ்டின் அப்படியே வேல்யூ வந்துருமா அப்படிலாம் கிடையாது. எதர் 1 to 10 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே அதே மெத்தடாலஜில வரும். பட் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ்ல 150 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குதுன்றத கண்டுபிடிக்க போறாங்க. கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த எத்தனை பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 3 இயர்ஸ் வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பேன் பண்ணிடுவாங்க. அவங்க மேல டெஃபினட்டா லீகல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா நடத்துவாங்க. அதனால யார் யாரெல்லாம் உண்மையாவே நேர்மையா உட்காந்து நம்ம படிச்சு கஷ்டப்பட்டு, நம்ம எல்லாருமே அப்படிதான் படிச்சிருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டு படிச்சதை வந்து யாரும் வந்து வீண் போயிடக்கூடாது. திரும்ப நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கொஞ்சம் பார்டர் லைன்ல இருக்கீங்களோ அவங்களை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றதுக்கும், யாரெல்லாம் டாப் லெவல்ல இருக்கீங்களோ இன்னமும் டாப் லெவல்ல போறதுக்கான ஒரு சான்ஸா தான் நம்ம பார்க்கணும். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டயத்துல வந்து டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உண்மையாலுமே கஷ்டம் தாங்க, எனக்குமே கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. என்னன்னா நான் வந்து பயாலஜில ஒரு 10 மெம்பர்ஸை 360க்கு 355 கொண்டு வந்திருக்கேன், 351 கொண்டு வந்திருக்கேன், 350 கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபோவ் 350ல வச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன மனநிலைன்னா, திடீர்னு
கொஷின் டூ டஃபாக வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பட் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே கூடாது. கொஷின் ஈஸியாக இருக்குது, கொஷின் கஷ்டமாக இருக்குது, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை ரேங்க், நமக்கு தேவை ஒரு எம்பிபிஎஸ் சீட், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா candidates and examination center opted for in the May 2026 cycle will be carried forward to the reconducted examination. இப்போ நம்ம என்னென்னலாம் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோமோ, நம்மளுடைய நேம், ஃபோட்டோகிராஃபு, பயம், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து லைவ் ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து திரும்ப அப்ளிகேஷன்ஸில் அப்படியே தான் இருக்க போது. நம்ம என்ன சென்டர் பிக் பண்ணோம், இப்போ திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை, சென்னைனா சென்னை, அதுலேருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ரெக்வயர்ட். புதுசாக நான் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா சார்? அது கிடையாது. ஒன்று. அடுத்தது, அண்ட் நோ அடிஷ்னல் எக்ஸாமினேஷன் ஃபீ வில் பி லிவைடு. ஆல்ரெடி நம்ம 1600 1700 பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தவிர வேற எந்த ஃபீஸும் வசூல் பண்ண மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. இன் அடிஷன், ஃபீஸ் ஆல்ரெடி பெய்டு will be refunded to the students and the exam will be reconducted using NTS internal resources. சார் இப்போ ஒருத்தர் நான் என்ன எழுதுனேன், இப்போ நான் வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இன்ஜினியரிங் போயிட்டேன், வேற ஏதோ போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா நீட் எழுதுற பிள்ளைங்க கண்டிப்பா எம்பிபிஎஸ் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. இல்லை சார் நான் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதல, நான் நெக்ஸ்ட் 2027 தான் எழுத போறேன், 1 இயர் நான் ரிப்பீட் பண்றேன், நான் ஒழுங்கா உட்காந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ண போறேன், இப்போ இந்த 20 நாள் இல்லை 30 நாளுக்குள்ள என்னால் திரும்ப ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க, அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்தர் கம்யூனிகேஷன் இன்க்ளூடிங் த ரீகண்டக்டட் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அண்ட் த reissued admit card schedule will be issued through the official channels of the agency. So இதுக்கப்புறமா ரீஎக்ஸாமினேஷன் ஷெடியூல்ஸாக இருக்கட்டும், ரீஅட்மிஷன்ஸ் கார்டாக இருக்கட்டும், சிட்டி இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே கொடுக்க போகிறாங்க. கேண்டிடேட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ரிலை ஆன் these official channels and to disregard unverified reports circulating on the social media. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் சோசியல் மீடியாவில் பரவக்கூடிய வதந்திகளை நம்பாதீங்க. வாட் தே ஆர் டோல்ட், என்டிஏல என்ன சொல்றாங்களோ அதுதான். ஸோ மாணவர்கள் பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு நமக்கு மறுபடியும் இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அந்த கான்ஃபிடென்ட் லெவலோட இருங்க. ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், போதி பார்க்கில் நம்ம ரிப்பீட்டர் தட் எக்ஸாமினேஷன் ரீஎக்ஸாமினேஷன்ஸுக்கான டெஸ்ட் கண்டினியூஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 60 ஃபுல் சிலபஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து திரும்ப ஒன்றா பண்ண போகிறோம். 61 62 63 சொல்லிட்டு நம்ம திரும்ப கொஷின் கொண்டு போக போகிறோம். டஃப்பான கொஷின் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீட்டு எவ்வளோ டஃப்னஸ் வந்தாலும் நம்மளால நம்ம பிள்ளைங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பிலீவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் ரீஎக்ஸாமினேஷன் 2026. See you peoples. Thank you.